ஹாய், வணக்கம். இன்னைக்கு என்ன கதைனா, நம்மளுக்கு பொதுவா பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஹேர் தானே பிடிக்கும். முடிய வச்சுதான் நீங்க உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லலாம்னு வந்திருக்கேன். என்ன கதை அப்படின்னா, ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா ஆன்லைன் லவ். அதாவது அவங்க நேர்ல பாத்துக்கல, மீட் பண்ணிக்கிட்டதுல அவங்க ஒன்லி வீடியோ கால்ல மட்டும்தான் பேசிப்பாங்க, பழகிப்பாங்க. அந்த மாதிரிதான் தூரத்துல இருந்து ஆன்லைன் காதல். அவங்க ஒரு ஊரு, இவங்க ஒரு ஊரு, அந்த மாதிரி போயிட்டு இருந்த டைம்ல ஒரு நாள் அந்த பொண்ணு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பையன் வேற ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருக்காங்க, அதாவது வேற ஒரு பொண்ணு லவ் பண்றாங்கிறத கண்டுபிடிச்ச உடனே இந்த பொண்ணு போயிட்டு அவங்க ஆள்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. எதுக்கு என்ன ஏமாத்தின அப்படின்னு கேட்கும்போது அவன் கடுப்பாயி அவளுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி விட்டுட்டு பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த பொண்ணுக்கு என்னன்னா, நம்ம அழகா இல்லையோ அதனாலதான் நம்மள வேணாம்னு சொல்லிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க அவங்களோட இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க செம்ம அழகா இருப்பாங்க, அழகா நீட்ட முடி, பார்க்கவும் அழகா இருப்பாங்க. அதாவது இந்த பொண்ணை விட அவங்க அழகா இருப்பாங்க. பொண்ணு அழகா இருக்கனாலதான் நம்மள வேண்டாம்னு சொல்லிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ள இவங்களே இவங்களை குறைச்சுக்கிட்டாங்க. அதாவது நான் அழகா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம ஹேர் நல்லா பெரிய ஹேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சலூனுக்கு போயிருக்காங்க. அவங்க கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி ஹேர் நீங்க வச்சுக்கிறீங்க, அதாவது ஒரிஜினல் முடி மாதிரி வச்சுக்கிறீங்களா இல்ல டூப்ளிகேட் மாதிரி வச்சுக்கிறீங்களான்னு கேட்கும்போது, இல்ல நான் ஒரிஜினலாவே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அது எப்படின்னா காசு கூட அந்த ஹேர் ஏன்னா ஒரிஜினல் இது, அது டைம் எடுத்து லேட் ஆகும். ஒவ்வொன்னா அதை பின்னி பின்னி ஒரு மாதிரி தலையில ஒட்டி ரியல் முடி ஆக்குவாங்கல்ல. சோ அதுக்கு காசு அதிகம். அவங்க இதுதான் வேணும்னு சொல்லி கேட்கவும் அவங்களும் ஓகேன்னு சொல்லி பண்ணி கொடுத்துட்டாங்க. பண்ணி கொடுத்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கார்ல போயிட்டு இருந்திருக்காங்க. சடனா அவங்க மட்டும் கார் ஓட்டிட்டு போகும்போது இப்ப லைட்டா நம்மளை பிடிச்சி பின்னாடி இழுத்தா நம்ம இப்படி தலை இப்படி பின்னாடி போகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி யாரும் அவங்களோட ஹேரை பிடிச்சி பின்னாடி இழுக்கிறாங்க. அவங்களுக்கு உடனே ரொம்ப பயமாயிடுச்சு, யாருடா அது நம்ம ஹேரை பிடிச்சி இழுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிரம்ம அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டாங்க, ஃப்ரீயா விட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு அழகான ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த பொண்ணு ஈக்குவல் அந்த பொண்ணு மாதிரி இவங்களும் அழகாகணும்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணு யூஸ் பண்ற மாதிரி டாப்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஷாப்பிங் பண்ணலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. போகும்போது அவங்க ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு பார்த்திருக்காங்க. கண்ணாடி போட்டிருப்பாங்க, கண்ணாடியை கலட்டி வச்சுட்டு அவங்க வாட்டில ட்ரெஸ் மாத்திட்டு அவங்க பாக்குறாங்க. அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு கண்ணாடி முன்னாடி ஏதோ சிரிக்கிற, அதாவது அவங்களோட ஃபேஸ் கட் மாதிரியே இல்ல, வேற ஏதோ ஒரு முகம் மாதிரியும் அது சிரிக்கிற மாதிரியும் அவங்களுக்கு சடனா தெரியும். உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா, வேகமா கண்ணாடி எடுத்து போட்டு பார்த்திருக்காங்க. போட்டு பார்க்கவும் அங்க நார்மலா அவங்க ஃபேஸ் மாதிரி தான் இருந்திருக்கு. சரி ஓகே, நமக்கு ஏன்னா அவங்களுக்கு லைட்டா பார்வை லைட்டா தெரியாதா, சரி ஓகே ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே அந்த இடத்துல இருந்து போயிருக்காங்க. அவங்க நார்மலா படுத்திருக்காங்க. படுத்திருக்கும் போது இப்ப அவங்க இப்படி படுத்திருக்காங்கன்னா அவங்க முன்னாடிதான் டிவி இருக்கும், ஓகேங்களா, டிவி இருக்கும். பட் அவங்க அன்னைக்கு டிவியே அவங்க போடல. ஆனா டிவி போடலைன்னா லைட்டா ஒளி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி லைட்டா டிவியோட இது தெரிஞ்சிருக்கு லைட்டு. அவங்க நார்மலா படுத்துட்டு கேஷுவலா இருக்கும் போது அவங்க சடனா என்ன சொல்றது, அவங்க கண்ணாடி கலட்டி தான் வச்சிருந்தாங்க நைட் தூங்க போறனால. ஆனா அவங்க சடனா இப்படி ஏதோ ஒரு கிராஸ் பண்ணிட்டு போற மாதிரி, அவங்க முன்னாடி ஏதோ கிராஸ் பண்ணிட்டு போனோடனே உங்களுக்கு செம்ம பயம். என்னடா இது ஏதோ நடக்குது, பின்னாடி ஹேர் ஏதோ புடிச்சு இழுக்கிற மாதிரி வருது, நம்ம மூஞ்சி முன்னாடி அவங்க ட்ரெஸ் மாத்துற இடத்துல ஏதோ கண்ணாடியில சிரிக்கிற மாதிரி இருக்கு, இப்ப ஏதோ கிராஸ் பண்ற மாதிரி இருக்கு, நம்மள சுத்தி ஏதோ நடக்குதோ அப்படின்னு சொல்லி அவங்க உடனே பயந்துட்டு போயிட்டு அவங்க அம்மாட்ட சொன்னோடனே அவங்க அம்மாக்கு பயம் வந்துச்சு. நீ எதுக்கு நீ இந்த இது பண்ணனாலதான் மேபி உனக்கு தலை வலிக்குது போல, வேணா இதை கலட்டிடுறியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும் போது, அம்மா இது காசு அதிகமா, ஏமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க அம்மாவும் அவங்களோட விருப்பம் தான், சோ அதனால விட்டுட்டாங்க. ஓகே உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணுன்னு விட்டுட்டாங்க. காலையில எந்திரிக்கும் போது சரியான தலைவலினால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நார்மலா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவங்க காதுக்குள்ள ஏதோ சிரிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்கும். அவங்களுக்கு சரியான பயம் வந்துச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேகமா போயிட்டு அம்மான்னு கத்தி அலறிட்டு போயிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லும் போது அவங்க அப்பாவும் அந்த இடத்துல வந்துட்டாங்க. என்னாச்சுன்னு கேட்கும் போது நடந்து எல்லாத்தையும் சொல்லும் போது அவங்க அப்பா நீ தலைமுடி வாங்கினேல, அது எங்க வாங்கின, எந்த சலூன் கேட்கும் போது இந்த மாதிரி சலூன்ல தான் நான் பண்ணினேன், இது ஒரிஜினல் ஹேர், உடனே நீ இந்த ஹேரை போயிட்டு கலட்டி மாத்தி இதை எடுத்துரு அப்படின்னு சொல்லவும், அட போங்கப்பா இது காசு கூட, நானே இப்பதான் ஹேர் இப்பதான் எனக்கு நீட்டமா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லவும், நீ எடுக்கலைன்னா
நம்மளை விட்டு அது போகாதுன்னு சொன்னோடனே அவளுக்கு புரிஞ்சிருச்சு, ரைட்டு நம்மளை சுத்தி ஏதோ நடக்குது, நம்ம கூட ஏதோ இருக்கு அப்படின்னு அவளுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே வேகமா போயிட்டு அதே கடையில வந்துட்டு அவ வந்து ரிமூவ் பண்ண சொல்றான். அவங்க கேக்குறாங்க, ஏமா இப்பதானே பண்ண, ஏன் ரிமூவ் பண்ணுன்னு கேட்கும். இல்ல இல்ல எனக்கு வேண்டாம், நீங்க ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க உடனே சரி ஓகேன்னு சொல்லி ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுக்குதான் வந்து அடுத்தவங்களோட முடி இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது ஒரிஜினல். ஏன்னா அது வந்து ஒருத்தர் இறந்து போனவங்களோட ஹேரை கூட அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவை காசு, அதனால அவங்க பொணமா இருந்தா ஏன்னா எந்த முடியா இருந்தாலும் அவங்களுக்கு தேவை ஒரு முடி. சோ அதனால நமக்கு கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கண்டதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து தலையில ஒட்டிக்க கூடாது. ஏன்னா இப்ப வர நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா அது ஒரிஜினல் ஹேர் வந்து பேயோடது, அதாவது இறந்து போன ஒரு பணத்தோடதா கூட இருக்கலாம். சோ அவ்வளவுதான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்குறேன். பாய்.